கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விலையேற பெற்ற நாமத்தில் அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். தேவனுடைய அன்பை குறித்து நாம் 4 வாரங்கள் தியானித்து விட்டு வந்திருக்கிறோம். தேவனுடைய அன்பு கடந்த வாரத்தில் படிக்கும் பொழுது ஒரு வார்த்தை வேத ஆராய்ச்சியிலே நாம் கவனித்தோம். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய இன்டலெக்சுவலில், ஒருவேளை நீங்கள் டாக்டரேட் படிச்சிருக்கிறீங்க, பிஹெச்டி முடிச்சிருக்கிறீங்க, உங்களால் அன்பை டிஃபைன் பண்ணி சொல்லிட முடியுமா? உங்களுடைய அனுபவத்தில் அன்புனா இதுதான் சொல்லிட முடியுமா அப்படின்னா அப்படி சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா நம்முடைய அறிவு இந்த உலக பிரகாரமான அன்புகளை, ஒருவேளை வகையான அன்பை குறித்து ஓரளவுக்கு பேச முடியும். த டிவைன் லவ், தேவனுடைய அன்பு, அந்த அன்பு சாதாரண அனுபவ ரீதியாக அல்லது சொல்லப்போனால் நம்முடைய அறிவு ரீதியாக அதை டிஃபைன் பண்ணி சொல்லிட முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்த அன்பை நம் இருதயத்தில் ஊற்ற விரும்புகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கும் நமக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கிறது? ஒரு கர்த்தருடைய மனிதன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்பட்டவனாய் இருக்கிறதுக்கான பாக்கியத்தை உடையவனாய் இருக்கிறான். இந்த சபையில் இன்னைக்கு கூடியிருக்கிற அவ்வளவு பேருக்கும் ஒரு பாக்கியம் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற மனிதனிடத்திலே அன்பு இருக்கிறது, விலங்கிடத்திலே அன்பு இருக்கிறது. ஒரு விலங்கு ஒரு மனிதனிடத்தில் அன்பாக இருக்க முடியும், அல்லது ஒரு சாதாரண மனிதன் சக மனிதனோடு அன்பாக இருக்க முடியும், மனிதத்தை பற்றி பேச முடியும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒருவரால் மாத்திரமே தேவனுடைய அன்பை பற்றி பேச முடியும். இது அறிவினால் கிடைக்கிற ஒன்றான்னு கேட்டால் கிடையாது. இதை படித்து தெரிஞ்சிக்க முடியுமா? இதை புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியுமான்னு கேட்டால் கம்ப்ளீட்லி த ஆன்சர் நோ. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவ அன்பு என்பது அது எவ்வளவு ஆழமானது, அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு விசுவாசி என்ன செய்கிறாங்களாம், அவர்கிட்ட போய் உட்காந்துருக்குறாங்களாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு மாதம் தேவனுடைய அன்பை பற்றி ஓரளவுக்கு படித்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ப்ரீ வர்ஷிப்பில் சொன்ன மாதிரி, என்னை கொஞ்சம் உட்காந்து ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். தேவனுடைய அன்பை நான் புரிந்து கொள்வதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணேன், அது எனக்கு எந்த அளவுக்கு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த அன்பு என்னை இப்பொழுது யாராக வைத்திருக்கிறது. தேவனுடைய அன்பை எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. என்ன எனக்கு புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நான் அறிவால் புரிஞ்சிக்கல, அனுபவத்தால் புரிஞ்சிக்கல, ஆவியானவரால் புரிஞ்சிக்க பார்க்குறேன். அதான் உதவி செஞ்சுருக்கிறாரு. ஆனால் அந்த அன்பு, அதனுடைய ஆழம் எவ்வளவு, அதனுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள வல்லவனாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். சரி, நான் அறிந்து கொண்ட நான் இன்றைக்கு அந்த அன்பினால் யாராக இருக்கிறேன்? இதுதான் இன்றைக்கி கேள்வி. இதற்கு பதில் கண்டுபிடிக்க போகலாம். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஏன்னா அவர் நமக்கு பேச போகிறாரு. நீங்கள் அந்த அன்பை தெரிஞ்சுக்க விருப்பமாக இருந்தால், கர்த்தாவே என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசுங்க, உம்முடைய அன்பை விளங்க செய்யுங்க, எங்களுக்கு புரிய வைங்க, எங்கள் இருதயத்தில் ஊற்றுங்க.
நாங்கள் பற்றி கொண்டவர்களாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாய் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், ஆண்டு கொள்ளுங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய அன்பு அது எவ்வளவு ஆழமானது, அநேக வசனங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. தேவன் நம்மேல் வைத்த அன்பை எவ்வளவாய் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, புரிய வச்சிருக்கிறார். எவ்வளவு பண்ணியிருக்கிறார், என்ன செஞ்சிருக்கிறாரு. we can list down so many things. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம அதோடு கூட இணைச்சு பார்க்க போகிறோம். தேவனுடைய அன்பு இந்த உலகத்தில் மனிதன் மீது வைத்த அன்பினால தான் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்திருக்கிறார். நம்மை மிக அழகாக படைத்திருக்கிறார். நமக்கு ஏற்றவைகள் எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார். நமக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஆளுமையை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரலாம். மனுஷன் மேலே வச்ச அன்புக்காக தேவன் என்ன செஞ்சிருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை இன்றைக்கி கொஞ்சம் கவனித்து பார்க்க போகிறோம். நம்ம இந்த மார்ச் மாதத்தில் அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நாம் எல்லோரையும் நேசிப்போம். யாரை நேசிப்போம்? நமக்கு பிரியமாக இருக்கிறவர்களை நாம் நேசிப்போம். நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிப்போம். நாம் எதிர்பார்க்கிறவைகளை செய்கிறவர்களை நாம் நேசிப்போம். நமக்கு ஏற்ற காரியங்களுக்கு உதவியாக இருக்கிறவர்களை நேசிப்போம். நமக்கு எந்த காரணமும் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்குது, நான் நேசிப்பேன். there are so many varieties. ஆனால் ஒரு கேள்வி திரும்பவும் திரும்பவும் கேட்கப்படுகிறது. ஒரு குறை உள்ள ஒரு மனிதனை அல்லது தவறான ஒரு மனிதனை, சரியில்லாத ஒரு மனிதனை நாம் நேசிக்க முடியுமா? நம்ம எல்லாருக்குமே அந்த கேள்வி பல வருஷமாக நம்ம இடத்துல அந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஆனால் தேவன் தம்முடைய அன்பை யார் இடத்துல வைத்தார் என்கிற அந்த விசேஷம்தான் இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஒரு ஆர்ஃபனேஜ், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை வளர்க்கிற ஒரு ஆர்ஃபனேஜ். 65 குழந்தைகள் அந்த காப்பகத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்த காப்பகத்துக்கு பார்த்திங்கன்னா யார் வேணால் வருவாங்க. எங்களுக்கு என்ன செய்யுங்க, ஒரு குழந்தை எங்களுக்கு தத்தெடுத்துக்கணும்னு சொல்லி விரும்புவாங்க. அப்படி விரும்பும் பொழுது அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்படி நிறைய நடக்கும். அந்த காப்பகத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகளை செலக்ட் பண்ணுவாங்க. ஆண் குழந்தை, அதுவும் கொஞ்சம் முகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கிற குழந்தை, சின்ன அதாவது ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி இல்லாத, ஒருவேளை கருத்து தெரியாமல் இருக்கிறாங்க, அந்த மாதிரி குழந்தைங்க அப்படின்னு நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ 65 குழந்தைங்க அங்கே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு குழந்தைய யாருமே எடுக்கலை. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு ஊனமான ஒரு குழந்தை. அந்த குழந்தையால் நடக்க முடியாது சரியாக. அந்த குழந்தைக்கு கால் ஒருவேளை அது கர்ப்பத்தில் இருக்கும்போதே பிரச்சனையாகி அந்த குழந்தை கால் அப்படி தான் இருக்குது, ஏக்கத்தில் இல்லை. ஸோ அப்போது ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு நபர் ஒரு குழந்தையை தத்தெடுக்க வந்தவர் அந்த குழந்தையை சூஸ் பண்ணார். நான் இந்த குழந்தையை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காப்பகத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, நீங்கள் பெரிய வசதியானவங்க, ரைட், உண்மை தான். ஆனால் ஒரு நல்ல உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு குழந்தையை தத்தெடுக்க வந்திருக்கிறீங்க, ஏன் இந்த குழந்தையை செலக்ட் பண்ணிங்க? அப்போ அவர் சொன்னார், நல்லா இருக்கிற குழந்தையை யார் வேணால் செலக்ட் பண்ணலாம், ஆனால் இந்த குழந்தையை வளர்க்குறதுங்கிறது அநேகர் செய்ய முடியாது, ஆனால் நான் செய்ய முடியும்.
எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, நான் அந்த குழந்தையை சூஸ் பண்ணுறேன்னு சொன்னார். இந்த மாதிரி அநேக விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். இது ஒரு சாதாரண ஒரு உதாரணம். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த உண்மை, தேவன் ஒரு மனிதனை நேசிக்கிறார்னு சொன்னால் அந்த மனிதன் யாருன்னு நான் உங்களுக்கு அடையாளம் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நேசிக்க முடியுமா? தேவன் ஒரு மனிதனை நேசிக்கிறார். முதல்ல யாருன்னு கேட்டால், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் தேவனுக்கு எதிரடியாய் செயல்படக்கூடியவன். விரோதின்னு சொல்லலாம், எதிரின்னு சொல்லலாம், எனிமின்னு சொல்கிறேன்ல. நாமும் இந்த உலகத்தில் யாருக்கிட்ட வேணால் நம்ம இருப்போம். நம்முடைய எனிமி அப்படின்னு சொன்னால், விரோதின்னு சொன்னால், we don't want to see them, நம்ம அவங்கள பார்க்க விரும்பலை. எதிரடியானவங்க அவங்க. கர்த்தருக்கு எதிர் பதமாய் செயல்படக்கூடிய தேவனுடைய தன்மைக்கு நேர் எதிரானவர்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் சர்வசாதாரணமாக யோசிப்பேன். நான் பீகாரில் கொஞ்ச நாள் வாழ்ந்தேன். இளம் வயதில் அங்கே இருக்கும் பொழுது, அங்கே வடநாட்டில் இருந்ததுனால பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த பான் பராக் போட்டு அல்லது கைனின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் அவர் என்ன செய்வார், கைனி போடுற பழக்கம் இருக்கும். வாய் முழுக்க பார்த்திங்கன்னா சவந்ததாக இருக்கும். 99% நீங்கள் அங்கே பார்க்கலாம். அவங்க கிட்ட போனாவே ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் இருக்கும். அது அவங்களுடைய வழக்கம், அது அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பழக்கம் அது. ஸோ அந்த ஊரில் எங்கே போனாலும் நல்ல சாப்பாடு. அவங்க சாப்பாடு பார்த்திங்கன்னா பொரியில் உருளைக்கிழங்கு குழம்பு ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. கச்சோடி இருக்கும், பெரிய சமோசா இருக்கும். அவங்க சாப்பாடு எல்லாமே வித்தியாசமானது, நம்ம சாப்பாடு மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி தேசத்தில் போய் அப்படி இருக்கிறப்போ திடீர்னு யாராவது ஒரு தமிழ் குரல் கேட்டுச்சுன்னு வச்சிங்களேன், நமக்கு யாராவது கொஞ்சம் கருப்பு மீசை வச்சு கொஞ்சம் கருப்பாக தெரியுறாங்கன்னா இவங்க ஒரு வேளை தமிழ்காரங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு என்ன பண்ணோம், அப்படி யோசிக்கும். தமிழ் பார்த்துட்டோம், அவங்க தமிழ் பேசிட்டாங்க, நம்ம மனசுக்குள்ளே என்ன வந்துடும், அவங்க எந்த ஊருக்காரங்களோ இருப்பாங்க, நமக்கு அவங்க மேலே என்ன வந்துடும், ஒரு பாசம் வந்துடும். ஏன் சொல்லுங்கள், அவங்க நம்ம என்னம்டா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம். அவங்க நம்ம இப்போ சிங்கப்பூர்லாம் போனீங்கன்னா தமிழ் நிறைய கேட்கலாம். திடீர்னு அமெரிக்காவில் போய் நின்று ஒருத்தர் தமிழ் பேசுனாருன்னா எப்படி இருக்கும், எங்கள் ஊருக்காரன், அது ஒரு பாசம் வந்துடும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நாம் நேசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு லிங்க் இருக்கணும், ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும். அவர் என் மொழி, என் மனிதன், என் தேசம். ஒருவேளை வெளிநாட்டுக்கு போட்டால் இந்தியர்களை பார்த்தா நமக்கு ஹிந்தி பேசினா கூட அவங்க நம்ம நாடு அப்படி சொல்லிவிடுவோம். நான் உங்களுக்கு என்னங்க, தேவன் ஒரு மனிதன் நேசிக்கிறார்னா அந்த மனிதனுக்கும் தேவனுக்கும் சின்ன விதத்தில் கூட சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அவன் டோட்டலாக அகெயின்ஸ்ட், எதிரடியாய் செயல்படக்கூடியவன். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், மனிதனை கர்த்தர் எப்போ நேசித்தார்னா நம்ம சத்துருவாயிருக்கும்பொழுது நேசித்தார்னு தான் ரோமர் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் வார்த்தை நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில், 10வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதை அடுத்தது 8வது வசனத்தில் பார்க்குறோம், நாம் பாவிகளாயிருக்கையில். இந்த பாவம்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்கிறேன். நம்ம சபையில் இப்போ திடீர்னு உங்களை கர்த்தர் நின்று, நீங்கள் இந்த சபையிலேயே ஒஸ்ட்டு ஃபெலோ, மோசமான பாவி யாருன்னு கேட்டால், அப்படி ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வச்சா, இந்த சபையிலேயே அடங்காத, திருந்தாத, கர்த்தருக்கு விரோதமாக இருந்து கர்த்தர் விரும்பத்தகாத ஒரு மனிதனாக யாராவது இருக்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம மனசு டக்குன்னு யாரையாவது ஒருத்தரை அடையாளப்படுத்தும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இங்கே இருக்கிற ஒருவர் கூட நீதிமான் இல்லை, ஒருவர் கூட அந்த தகுதி உடையவங்களாக முன்னாடி இல்லை. நம்முடைய பாவத்தினுடைய
டீட்டெயிலை சொல்கிறார். நம்ம பாவம் பாவம் பாவம்னு சொல்கிறோம். என்ன பெரிய பாவம் செஞ்சிட்டோம்? நான்லாம் விபச்சாரம்லாம் பண்ணதில்லை, நான்லாம் திருடினதில்லை, நான்லாம் ஏமாத்தினதில்லைங்க, நான் இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டதில்லை, நான்லாம் பொறாமப்பட்டதில்லை, நம்ம நிறைய சொல்லுவோம்ல. ஆனால் வேதம் சொல்லுது, நம்முடைய சின் கண்டிஷன், மனிதனுடைய கண்டிஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, அதை விளக்கப்படுத்துறதுக்கு எபேசியர் 2வது அதிகாரத்தில் அற்புதமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எபேசியர் 2, என் கூட கையில் எடுத்துங்க. முதல் வசனத்திலேருந்து பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் அப்படின்னு எழுதப்படலை, அக்கிரமங்கள் பாவங்கள், இந்த 2 வார்த்தையும் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட் அ சிங்கிள் திங். கொடூரமான மனிதர்கள். எப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்கள் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் உலக வழக்கத்தின்படி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக மாம்ச இச்சைக்கு உட்பட்டவர்கள். மனசு சொல்கிறத மட்டும்தான் செய்வாங்க, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் பாவம் செய்யும்போது ஜஸ்ட் நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் முன்னாடி அப்படி நிறுத்திங்க. இந்த பூமியில் உங்கள் மனசுபடி நீங்கள் வாழ்கிறீங்கன்னா, உங்கள் மனசு சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னா, இந்த மாம்சம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னா, நீங்கள் தேவனுக்கு எதிரி டோட்டலாகவே. அது எப்படி பாஸ்டர்? ஏன் தெரியுமா? உங்கள் மனசும் உங்கள் மாம்சமும் அவ்வளவு சுயநலத்துக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு மிஞ்சி தான் மற்றவங்களுக்கு. உங்களுக்கு மிஞ்சிச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லி செய்வீங்களே ஒழிய, அது கூட உங்களுக்கு தேவையா? யார் கெட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு சம்பவத்தை சொல்லிவிடுகிறேன். கடந்த வாரம் திடீரென்று ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? என் பையன் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டான். இப்போ கல்யாணம் பண்ணி அவனை எங்கே கூப்பிட்டு போக போகிறோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போக போகிறோம். நீங்கள் தான் என்ன பண்ணணும்? இப்போது ப்ளஸ் பண்ணணும். பயங்கரமாக இருக்கே. ரைட், யார் அது, என்ன டீட்டெயில் விசாரிக்க ஆரம்பித்தேன். இந்த பெண், இந்த கேர்ள், அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, அப்பா இல்லாமல் வளர்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கிறான், சின்ன பையன் இருக்கிறான். இப்போ திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மேட்ரிமோனியில் 2 பேரும் பார்த்துருக்குறாங்க. போய் பெண் கேட்டிருக்கிறாங்க. மேட்ரிமோனியில் பார்த்த உடனே உங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அப்போ அந்த பெண் சொல்கிறா, அம்மா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா அந்த வீடு சரியில்லை, அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப இந்த காரங்கள்லாம் சொல்லி கல்யாணம் பண்ண வேண்டாம்மா, நான் உங்களுக்கு வேறு நல்ல மாப்பிள்ளை பார்க்குறேன். அந்த பெண்கிட்ட நான் பேசினேன். ஏம்மா, அம்மா உன்னை பெற்றெடுத்து இத்தனை வருஷம் உன்னை வளர்த்து உன்னை ஆளாக்கி உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணுன்னு சொல்லும் பொழுது அந்த பெண் சொல்கிறா, பாஸ்டர் எங்கள் அம்மாவுக்கு அவங்க ஒருத்தவங்களை நினச்சிட்டாங்க, அவங்கள தான் நான் கட்டினா நல்லா இருப்பேன்னு சொல்கிறாங்க, எனக்கு அது பிடிக்கல. எங்கள் அம்மா எப்படியாவது தள்ளி விட பார்க்குறாங்க, எங்கள் அம்மா இப்படி செய்கிறாங்க. ஒரு 5-6 குறைகளை அம்மா மேலே சொல்லிவிட்டு இப்போ நான் திருமணம் பண்ணணும். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இதை எல்லாருமே இங்கே மேக்சிமம் கடந்து வந்திருப்போம். நாம் என்ன பாவம் செய்கிறோம் அப்படிங்கிறது, நான் இன்னைக்கு கரெக்டாக செய்கிறேன், இப்போ விட்டுட்டா எங்கள் அம்மா என்னை கொன்னுடுவாங்க பாஸ்டர், எங்கள் அம்மா விஷம் வச்சு கொன்னுடுவோன்னு சொல்கிறாங்க, நான் இந்த கல்யாணத்தில் உறுதியாக இருந்தேன்னா எங்கள் அம்மா கொன்னுடுவாங்க என்ன. பால் ஊட்டின அந்த தாய் என்ன செய்யும்? இப்போது விஷம் வச்சிரும்.
நீங்கள் யோசித்து பாருங்களேன், என் மனசும் என் மாம்சமும் விரும்பினவர்களை செய்கிறதுக்காக நான் ஒரு விஷயத்தில் என்ன செய்கிறேன், இவ்வளோ நாள் வளர்த்த தாயை நான் கொன்னுட்டேன். இப்போ எவ்வளவு மோசமான ஒரு துரோகி நான், எவ்வளவு மோசமான ஒரு பாவி நான். என் விருப்பத்திற்காக என் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நான் கொலை செய்வேன். இது சரியா அப்படின்னா என்னுடைய பார்வையில் எனக்கு நீதி அது. அவங்க எல்லாருமே தப்பு, நான் சரியாய் செய்கிறேன். என்ன சரியாக செய்கிறேன்? இந்த இப்போ நான் கிடச்சிருக்கிற இந்த சம்பந்தம் தான் தேவன் எனக்கு கொண்டு வந்த சம்பந்தம், அதில் நான் உறுதியாக நிற்கிறேன். என்னெல்லாம் நம்ம கதை கட்டுவோமோ கதை கட்டிடுவோம். உங்களுக்கு தெரியுமா, இங்கே உட்காந்துருக்கிறது பாருங்கள், இப்போது இந்த சிறு பிள்ளைகள் 5வது 6வது படிக்கிறாங்க பாருங்கள். 5வது 6வதுலேருந்து 80 வயசு ஆள் வரைக்கும் நமக்கு எல்லாமே தெரியுது. இங்கே உட்காந்துருக்கிறவனுக்கு இந்த சண்டே கிளாஸில் உட்காந்துட்டு இப்போது அப்படியே என்னை பார்த்துட்டு இருக்கிறான் பாருங்கள், அவனுக்கு கூட தெரியுது மனசும் மாம்சமும் விரும்புகளை செய்கிறதுக்கு. எல்சா மிராக்லின் உட்காந்துருப்பா, சரிங்களா? எல்சா மிராக்லின் இருக்க தூங்கிட்டாளா? ரைட். அவளுக்கு அவள் விரும்பினதை செய்கிறது தான் அவங்க பேரண்ட்ஸ். நாங்கள் இப்படி தான் தினமும் போராடுறோம். அவள் மனசு என்ன பிடிக்குதோ அப்படி தான் இருப்பாவோ. நாங்கள் கம்பல் பண்ணோம்னா உடனே அவள் அழுவா. பிரச்சனை அங்கேருந்து துவங்குது கடைசி வரைக்கும். சரிங்க, இந்த பூமியில் நாங்கள் யோக்கியர்கள், நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் பரிசுத்தவான்கள் நம்ம நினைக்கிறேன் தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்கிறவங்க கூட நம்ம மனசு என்ன விரும்புதோ, நம்ம மாம்சம் என்ன விரும்புதோ, இந்த உலக வழக்கு என்னவோ, பிசாசு என்ன சொல்கிறானோ அதை கேட்டு 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 செய்கிறவங்க. யார் உங்களை நேசிக்க முடியும்? உங்கள் மேலே அன்பு காட்டுறதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையை வளர்த்துருப்பீங்க, ஒரு பையனை வளர்த்துருப்பீங்க. உங்கள் பேச்சை கேட்குறதுக்கோ, உங்கள் ஆலோசனை கேட்குறதுக்கோ, உங்கள் வழிநடத்துதல் நீங்கள் சத்தியத்தின்படி சொல்கிறத கேட்குறதுக்கோ மனசு இருக்கிறவங்களா இல்லைன்னு சொன்னால் நம்ம அவங்க மேலே அன்பு வைப்போமா? தேவனுடைய பேச்சை யாருமே கேட்கல, அவருடைய வார்த்தைக்கு யாரும் கீழ்ப்படியில, அவர் சொல்கிறத அவர் கிட்ட வர்றதுக்கு விருப்பம் கிடையாது. எல்லாமே அவங்கவுங்க மனசு, அவங்கவுங்க மாம்சம், அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அவங்க நினைக்கிறதெல்லாம் செய்யணும். இதில் நீதிமான்லாம் எங்கள் வீட்டில் நான் 2 பேர் ரொம்ப பரவாயில்லைங்க, அந்த 2 பேர் மோசம் கிடையவே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற அவ்வளோ பேரும் நாம் பாவிகளாக இருந்தோம், நம்ம அக்கிரமக்காரராக இருந்தோம். அந்த அக்கிரமத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? சொல்லட்டுங்களா? அதனுடைய எக்ஸ்ட்ரீம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் அது பாவம்னு ஒன்று ஒத்துக்க மாட்டோம். 2வது, அதில் தண்டனை இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு இப்போ இதுதான் வேணும். முடிவு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, என்னுடைய இந்த நிமிஷ சந்தோஷம் எனக்கு முக்கியம். என் வாழ்க்கையில் நான் நினைக்கிறபடி தான் போகணும். நான் என்ன நினைக்கிறனோ அது பெஸ்ட் அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். அந்த வழியிலேயே தொடர்ந்து போவோம். நம்ம ரொம்ப நல்லவங்க, நமக்கு ரொம்ப நாம் நீதிமான்க. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் அக்கிரமத்துலேயும் பாவத்துலேயும் எப்படி இருந்தீங்க தெரியுமா? உங்கள் கண்டிஷன் செத்து போனவங்க. செத்து போனவங்கன்னா என்ன? இந்த டோட்டல் டிப்ரவட்டின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரே ஒரு சின்ன ஒரு செத்து போன உடம்புல என்ன அங்கே உயிரோடு இருக்க போகுது? ஒன்றுமே கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போன நிலைமை. ஆனால் தேவன் செத்து போன, நாரி போன, கெட்டு போன, எதிரடியாக இருக்கிற, கேவலமாக இருக்கிற ஒருவரை தான் அவர் நேசிக்கிறார். நீங்கள் யாராவது என்ன கர்த்தர் நேசிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, பாவிகளிலேயே பிரதான பாவி நான். ஏன்னா இந்த பூமியில் கர்த்தர் ஒருவரை நேசிக்க முடியும்னு சொன்னால், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு நபரை நீங்கள் காட்டுவீங்கன்னா அது நான் தாங்க. என்ன, நான் யார் தெரியுமா? நான் கொலைகாரன். நான் எவ்வளவு வைராக்கியம் பிடிச்சவன், நான் எவ்வளவு மோசமாக மனிதர்களை நடத்தியிருக்கிறேன், நான் என்னுடைய வைராக்கியத்துக்காக நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், என் விருப்பத்துக்காக எப்படி வாழ்ந்திருக்கிறேன். என்னை போலத்த ஒரு மனுஷன் இந்த பூமியிலே கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்,
சிறைச்சாலையில் பல கொலைகளை செய்துட்டு மோசமான நிலைமையில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவெல்லாம் செய்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து பார்த்து எழுதின பாட்டு தான் இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தவம் என்ன அப்படின்னு சொல்லி பாட்டு எழுதினார். என்ன அப்படின்னா, இந்த பூமியில் என்னெல்லாம் நேசிக்க முடியுமா? என்னை யாராவது நேசிப்பாங்களா? என்னை நேசிக்கிறதுக்கு யாராவது இருக்க முடியுமா? ஐ வில் டெல் யூ. இந்த ஹாலில் நீங்கள் யார் எப்படி உங்களை குறித்து யோசிப்பீங்களே தெரியாது. நான் தேவனுக்கு சத்துருவாக இருந்தேன், நான் அக்கிரமத்தில் இருந்தேன், நான் பாவத்தில் இருந்தேன். நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வார்த்தையால் நான் ஒருவரை கொலை செய்திருக்கிறேன், என் வார்த்தையை கேட்டு ஒருத்தவங்க செத்து போயிருக்கிறாங்க, நான் அடித்து 2 பேர் செத்து போயிருக்கிறாங்க, நான் ஒரு பெரிய கொலைக்காரன். நான் செய்யாத பாவம் என்ன பாஸ்டர் உங்களை பற்றி பயங்கரமாக சொல்கிறீங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? நீங்கள் இன்றைக்கி உட்காந்துட்ருக்கிறீங்க, நீங்கள் என்னைக்காவது இப்படி நீங்கள் உணரலைன்னு சொன்னால் தேவனுடைய அன்பு எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் யாராவது மறைச்சிக்கிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே இருக்கும். மேலே ரொம்ப நீட்டாக ஒரு ஷர்ட் போட்டு டை கட்டி பேண்ட் போட்டு, இல்லை நீங்கள் ஒரு சேலை உடுத்தி பவுட்ரு போட்டு ரொம்ப நீட்டாக தெரிவிங்க. ஆனால் உள்ளே அவ்வளவும் எப்படி இருக்குது தெரியுமா? அதுக்கு அழகாக சொன்னார் வேதத்தில், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. கல்லறையை நீங்கள் போய் ஓப்பன் பண்ணுங்களேன், உள்ளே என்ன இருக்கும்? எல்லா புழுக்களும் எல்லா மோசமான துர்நாற்றமும் கேவலமும் உள்ளே இருக்கும். ஆனால் கல்லறையை போய் பாருங்கள், மேலே சும்மா டைல்ஸ் போட்டு இல்லைனா மார்பிள்ஸ் போட்டு அழகாக வச்சு ஒரு சிலுவை நட்டு வச்சுருப்பாங்க. நான்லாம் படிக்கிறப்போ ரொம்ப வசதியான இடத்துனா மார்பிள் போட்ட கல்லறை மேலே தான் போய் உட்காந்து படிப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கல்லறை மேலே உட்கார்றதுக்கு. அந்த கல்லறை ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த கல்லறையை பரட்டிட்டு நோண்டி பாருங்கள், அது உள்ளே என்ன இருக்கும்? நாம் எல்லாருமே அப்படி தான். இப்போ நான் இங்கே டிக்ளேர் பண்ணுறதுனால இந்த பாஸ்ட் எவ்வளோலாம் பாவம் பண்ணிட்டு இங்கே தைரியமாக பேசினுக்கிறாரு. உங்களுக்கு தெரியுங்களா? அது ஒரு காலம், கர்த்தரை அறியாத காலம், கர்த்தர் யாருன்னு முழுசாக புரிஞ்சிக்காத காலம். அப்போ கர்த்தர் என்னை தெரிந்தெடுக்கும் பொழுது, என்னை நேசிக்கிறார்னு புரிஞ்சுக்கிறான்னு வரும்பொழுது, இந்த வசனம் எனக்குள்ள ஆழமாய் என் இருதயத்தில் ஊற்றப்பட்டது. நான் எப்படிப்பட்டவன்? என் மனசு சொல்கிறது தான் கேட்பேன், என் மாம்சம் சொல்கிறது தான் கேட்பேன், உலகம் சொல்கிறது தான் கேட்பேன், பிசாசு சொல்கிறது தான் கேட்பேன். இந்த உலகத்தில் எனக்கு பிடிச்ச வழியில் தான் ஓடிக்கிட்டே இருப்பேன். என்னை யாராவது நேசிக்கிறதுக்கு நான் தகுதியானவன் நான் கேட்டால், நான் ஒரு சுயநலவாதி, அன்புக்கு பாத்திரவானே கிடையாது, என்னை நேசிக்கப்படுறதுக்கு தகுதி இல்லாதவன் நான், அன்பை வாங்குவதற்கு எந்த விதத்திலும் ஒரே ஒரு இமி கூட தகுதி இல்லாத ஒரு மனிதன் நான். ஆனால் தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், அதான் வசனம் சொல்லுது. 2வது அதிகாரம் பாருங்கள், எபேசியர் 2:4. தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இப்போது இந்த வார்த்தை பைபிள் கொஞ்சம் அப்படியே வரிசையாக பார்க்குறீங்களா பாருங்கள். தேவனோ, இந்த பூமியில் யாரும் உங்களை நேசிக்க முடியாது. ஒருவேளை நல்லவனை கொஞ்சம் பேர் நேசிக்கலாம், நல்லவன்னு தோணுனா நீங்கள் நேசிப்பீங்க. அவன் நல்லவன் கெட்டவன் அடுத்தது. உங்களுக்கு நல்லவன்னு தெரிஞ்சிங்கன்னா நல்லா நேசிப்பீங்க. உள்ளே போய் ஆழமாக பார்த்தா தானே தெரியும். நிறைய லவ்வர்ஸ் லவ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருப்பாங்க, கல்யாணம் பண்ண பிறகு கல்யாணம் பண்ண காலத்துலேருந்தே சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஏன்? லவ்வராக இருக்கும்போது நிறைய தெரியாது, அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியாது. இப்போது கல்யாணம் பண்ண பிறகு கிட்டேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன்ல, அவங்க யாருன்னு தெரிஞ்சிருதில்ல. ஆனால் இப்போ சொல்லிட்டுமா, என்கேஜ்மெண்ட் ஆன நிறைய என்கேஜ்மெண்ட் கல்யாணத்தில் போய் முடியறதில்லை. ஏன் தெரியுமா? சொல்லுங்கள். ஃபோன்னு ஒன்று வந்துருச்சுல்ல. அதே போல் லவ் பண்ண ஆரம்பித்தவங்க கடைசியில் கல்யாணத்தில் போய் முடியறதில்லை. ஏன் தெரியுமா? ஃபோன்னு ஒன்று வந்துருச்சுல்ல. இந்த ஃபோனில் பேசி 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 பாவம்னு ஒன்று தெரிய வந்துருச்சுன்னா வெறுக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு வேணாம். பாவத்தோட ஒரு விஷயம் நமக்கு வேண்டாம்.
உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த பூமியில் பாவம் இல்லாத ஒரு ஆளை நீங்கள் தேடுவீங்கன்னா, அக்கிரமம் இல்லாத ஒரு ஆளை தேடுவீங்கன்னா, நீதிமானை நீங்கள் தேடுவீங்கன்னா, உத்தமனை நீங்கள் தேடுவீங்கன்னா, பரிசுத்தவானை நீங்கள் தேடுவீங்கன்னா, இந்த உலகத்தில் நல்லவங்க தான் எனக்கு வேணும்னு நீங்கள் தேடினீங்கன்னா, முதல்ல நீங்களே அப்படி கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்கள் யாராவது தேடுவீங்க சுற்றி, என் கூட இருக்கிறவங்களாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க யாரும் அப்படி இல்லை. நான் அப்படி இல்லைன்னு நினச்ச பிறகு, நான் எவ்வளோ மோசம் தெரிஞ்ச பிறகு, தேவன் என் மேலே என்ன என் மேலே வச்ச அன்பு எப்படி காமிச்சிருக்கிறாரு? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். ஐஸ்வர்யம்னா என்ன? இந்த வார்த்தை எதை சொல்லுது? இறக்கனா ஏதோ கஞ்சத்தனத்தில் இறக்கம் காட்டுறதில்ல, கொஞ்ச நேரம் காட்டுறதில்ல, சும்மா சாம்பிளுக்கு கொடுக்கறதில்ல, ஏதோ கொஞ்சம் உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற கொஞ்சம் இறக்கம் காட்டுற விஷயம் இல்லை. ரொம்ப முக்கியமாக கவனிச்சு பாருங்கள். ஐஸ்வர்யன்னு சொல்கிறது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வீட்டில் ஒரு கிலோ போட்டு பிரியாணி செய்கிறீங்க, 4 பேர் சாப்பிட்ணும். இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்துடுவாங்க, இல்லை 8 பேர் வந்துடுவாங்க. 1 கிலோ பிரியாணி 8 பேர் பார்க்கும்போது ரொம்ப பத்தாத குறையாக இருக்கும். நீங்கள் 8 பேர் போகிறீங்க, 500 பேர் சாப்பிட்ற பிரியாணி அண்டா முன்னாடி உட்காந்துட்டு, இது எல்லாத்துலேயும் உனக்கு என்ன தேவையோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? 500 பேருக்கு செய்த பிரியாணியில் 8 பேர் உட்காந்து சாப்பிட போகிறீங்க. அன்பு, அந்த அன்பை விளக்கப்படுத்துறது சொன்னார். இரக்கத்தினுடைய ஐஸ்வர்யம்னா என்ன? உன் மேலே காட்டியிருக்கிற இரக்கத்துக்கு ஏதோ குறைவான ஒரு இரக்கத்தை உங்கள்கிட்ட காமிக்கல, உனக்கு பத்தாத ஒரு இரக்கம் அது இல்லை, அது ஐஸ்வர்யம் நிறைந்தது. அவர் வச்சிருக்கிற இரக்கம். ஏன்னா நீ துரோகியாக இருந்தாலும், விரோதியாக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும், பலவீனனாக இருந்தாலும், நீ மோசமானவனாக இருந்தாலும், உன்னை அவர் நேசிக்கிறதுக்கு காட்டியிருக்கிற இரக்கம் எவ்வளோ தெரியுமா? ரொம்ப பெருசு. அவர் இறங்கி என்ன பண்ணார்? அவர் இறக்கப்பட்டார். உன் மேலே இறக்கத்தை வச்சார். நீ எந்த எக்ஸ்ட்ரீம் போயிருந்தாலும் உன் மேலே இறக்கம் காட்டுறதுக்கு ஒரு ரைட்டு தயாராக இருக்கிறாரு. இப்போ ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறாரு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமத்தில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்திருக்கிறார். இயேசுவானவர் மரித்தார். அவர் பாவத்தை சுமந்து மரித்தார். அவரை உயிர்ப்பிப்பதற்கு தேவன் எசிடேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நமக்காக பாவமானார். அவர் பாவி கிடையாது, நம்ம தானே. இயேசுவானவர் பாவியா? அவர் பாவி இல்லை. நமக்காக என்ன பண்ணார்? அவர் பாவமானார். பாவம் தண்டிக்கப்பட்டது. இப்போ இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பணுங்க. இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்புறதுக்கும் நம்மை உயிரோடு எழுப்புறதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். ஒரு பாவம் அறியாதவரை உயிரோடு எழுப்புறதுக்கும் ஒரு பாவியை உயிரோடு எழுப்புறதுக்கும் எவ்வளோ இறக்கம் காட்டணும். கிறிஸ்துவோடு கூட எழுப்பினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை எழுப்பின மாதிரி உங்களை எழுப்பியிருக்கிறார். நீ எவ்வளோ பெரிய பாவி, நீ செத்து போயிருந்த உன்னை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அதற்கு அவர் இன்னொரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? 6வது வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. இப்போ இரக்கம் பார்த்தோம், அன்பு பார்த்தோம், இங்கே தயவுன்னு இன்னொரு வார்த்தையை பார்க்குறோம், தம்முடைய கிருபைன்னு இன்னொரு வார்த்தையை பார்க்குறோம். மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, இப்போது உன்னதங்களிலே அவரோடு கூட ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்னைக்காவது தேவன் என் மேலே வச்ச அன்புக்கு என்ன பண்ணார்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இயேசுவை இந்த பூமியில் அனுப்புனார், எனக்காக என் பாவத்தை அவர் சுமந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார். ஓகே, நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, இயேசுவானவருக்கு போடப்பட்டிருக்கிற சிங்காசனம், இயேசுவானவருக்கு கொடுக்கப்படுகிற மகிமை, அந்த மகிமையில் அவர் குமாரன் என்று சொல்லப்படும் பொழுது உங்களையும் என்னையும் பிள்ளைங்கிற ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாராம். நீங்களும் நானும் யார்? பிள்ளை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம சொந்த பிள்ளை தப்பு பண்ணிடுச்சு,
வேறு என்ன பண்ணுறது? சகிச்சுக்கின்னு மன்னிச்சிக்கின்னு வேறு நமக்கு பிடிக்கலனாலும் பிறந்துருச்சு, நம்ம வாச்சிருச்சு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு அப்படியே காலத்தை தள்ளிட்டு போகிறோம்ல. அதுக்கு பேர் அன்பு இல்லை. நீங்கள் உங்கள் ஒய்ஃபு கணவன் 2 பேருக்கு அந்த அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு சண்டை இருக்குது பார்த்தீங்களா, இல்லை பிள்ளைங்க பெற்றவங்களுக்கு ஒரு மன கசப்பு இருக்குது இல்லைங்களா, அது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஒரே வீட்டில் இருப்போம், கட்டாயத்தினால இருப்போம், நிர்பந்தத்தினால இருப்போம், நம்ம சகிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த சகிப்புக்கு பேர் அன்புன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. வேறு வழி கிடையாது, நமக்கு வாழ்க்கைன்னு ஒன்று ஓட்டி ஆகணும். நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அதனால தான் நம்ம அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். வாய்ப்பு மட்டும் இப்போ கிடச்சி பார்க்கட்டுமே. நீங்கள் எல்லோரும் தயவு செய்து உங்கள் ஒய்ஃபை மாற்றிடலாம், ஹஸ்பண்டை மாற்றிடலான்னா இன்றைக்கி அப்ளிகேஷன் பறக்கும். நம்ம தானே ஏங்க 70 வயசு ஆள் சிரிக்கிறாருங்க. எனக்கு பிரச்சனை என்ன, இப்போ 70 வயசில் மாற்றலான்னு யோசித்தா இப்போ 30 வயசால் என்ன யோசிப்பார்? ஆமாம் தானே? நம்ம எல்லாம் ரொம்ப அன்பில் ரொம்ப வளர்ந்தவங்களா? இல்லை. நம்ம நேசிக்கிறதே நமக்கு பிடிச்சா நேசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அதெல்லாம் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, உன் மேலே வச்ச தயவு, உன் மேலே வச்ச இரக்கம், உன் மேலே வச்ச கிருபை, உன் மேலே வச்சிருக்கிற முக்கியமான ஒரு வார்த்தை, நான் எல்லாம் என்னுடைய காருண்யத்தையும் தயவாக வச்சு உன்னை நேசிச்சிருக்கிறேன். நீ யார் தெரியுமா? நீ முற்றிலும் சரியில்லாத ஒரு நபர், நான் அதை உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன். அப்போ எங்கே கொண்டாந்து வச்சிருக்கிறாரு? பிள்ளைன்னு வச்சிருக்கிறார். அந்த உறவு இருக்குது தெரியுங்களா? அவர் உங்களை பிள்ளைன்னு சொல்லிட்டா, எழுதி வச்சுக்கங்க, உங்களை பிள்ளைன்னு சொல்லிட்டா அவர் இந்த உலகத்தில் நித்தியம் வரைக்கும் அதை மாற்ற போகிறதில்ல. உங்கள் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு, உங்கள் அக்கிரமத்தை மன்னிச்சிருக்கிறாரு, உங்களை மீட்டிருக்கிறாரு, உயிர்ப்பித்திருக்கிறாரு. உங்களை என்னன்னு சொல்லியிருக்கிறார் தெரியுமா? பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறார். அந்த தகுதியை கொடுத்துருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை. நான் இன்னைக்கு அப்பா பிதாவேன்னு அவரை கூப்பிடலாம், நான் அவரோட கூட பேசலாம், அவர் என் கூட பேசுவார். இந்த உறவு உண்டு. இப்போ நீங்கள் கவனிங்க, மற்ற மார்க்கத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? நீ பாவியாக இருந்தாலும் போய் ஒரு காணிக்கை செலுத்திட்ட, நீ அந்த சாமியை திருப்திப்படுத்திட்ட. உங்களுக்கு தெரியுமா, பழைய காலத்திலலாம் பலி செலுத்துறதுல பார்த்தீங்கன்னா வினோதமான பலிகளை செலுத்துவாங்க. தங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தலைச்சம் பிள்ளைகளை என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பலி கொடுப்பாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்மலாம் கண்ணால் பார்த்ததில்லை, ஆனால் நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது? தலைச்சம் பிள்ளை பிறந்த பிற்பாடு தங்கள் குடும்பம் வசதியாய் வளருவதற்கு, ஆரோக்கியமாய் இருப்பதற்கு பச்சிலம் குழந்தையினுடைய இருதயத்தை பிளந்து எடுத்து அந்த ரத்தத்தை பிழிஞ்சு அந்த சாமி முன்னால் ஊற்றுவாங்க. யார் பெற்ற பிள்ளை? அவங்க பெற்ற பிள்ளைய. எவ்வளவு கொடூரம் தெரியுங்களா? நாங்கள் என்ன செய்கிறோமோ அந்த கடவுளை திருப்திப்படுத்துகிறேன்னு சொன்னாங்க. நாம் எந்த திருப்தியும் படுத்தலைங்க. நாம் ஸ்டில் பாவி, நம்ம அக்கிரமக்காரங்க, நம்ம மோசக்காரங்க, துரோகிங்க, துணிகரக்காரங்க, அக்கிரமக்காரங்கன்னு என்ன லிஸ்ட் வேணால் சொல்லலாம். அவர் சொல்கிறாரு, நீ இனிமே என் பிள்ளை. நான் மேலே வச்சுக்கிற அன்பு என்ன தெரியுமா? நீ பாவி தான், பட் ஐ லவ் யூ ஸோ மச். நான் உன்னை நேசிக்கிறேன். நீ இன்றைக்கி இந்த ஹாலில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கலேன், கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறதுக்காக என்ன தெரியுமா செஞ்சேன்? என் குமாரனை கொடுத்தேன். உன் இடத்துல அவரை தண்டித்தேன். அவர் உனக்காக தண்டிக்கப்பட்டார். உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன். உன் மேலே இருந்த எல்லா கடனையும் தீர்த்துட்டேன். இனி நீ அந்நியன் கிடையாது, பரதேசி கிடையாது, நீ இந்த உலகத்தில் தேவன் அற்ற ஒரு மனுஷன் கிடையாது. நான் உன் அப்பா இருக்கிறேன், நீ என் பிள்ளை இனிமே. இது நான் உன் மேலே வச்சுக்கிற அன்புக்கு நான் உனக்கு கொடுக்குற பத்திரம். என்ன பத்திரம் தெரியுமா? உன் இருதயத்தில் என்னுடைய ஆவியை கொண்டு வந்து வச்சுட்டு, இப்போ இனிமே நீ என்னை அப்பான்னு கூப்பிட்ற உறவை நான் உண்டாக்கி வச்சிட்டேன். நான் இந்த சர்ச்சில் யாராவது என்னை அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னை டேடின்னு கூப்பிட்றாங்க, அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னா ஐ வில் டெல் யூ, நான் இதை எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்?
நான் எவ்வளவு மோசக்காரனாக தான் தேவன் என்னை பிள்ளைன்னு சொல்லிட்டார். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். நான் இந்த சபைக்கு என்னை கொண்டு வந்த நாள்லேருந்து யாராவது என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிட்டா, அவங்க 40 வயசாக கூட இருக்கட்டும், என்னை அப்பான்னு கூப்பிட்டாங்கன்னா நான் அவங்கள என் பிள்ளையா எப்படி பார்க்குறேன். இந்த சபையில் நிறைய பாவத்தை எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் பாவத்தில் போய் விழுந்துடுற அநேக பிள்ளைகள் உண்டு. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு எச்சரிப்பு சொல்லியும் போய் பாவத்தில் விழுந்துருவாங்க, துணிகரமாக போய் செஞ்சிருவாங்க. நம்ம உடனடியாக ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு வரோம். என்ன முடிவுக்கு வரோம்? இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம நிச்சயமாக தண்டிக்கணும், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒதுக்கிடணும், இந்த மாதிரி ஆளெல்லாம் இனிமே இந்த சபைக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, அந்த இடத்துக்கு வரும். எஸ், உண்மை, அந்த தப்பு நிச்சயமாக சிக்ஷிக்கப்படணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம், இந்த மாதிரி எல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, அந்த இடத்துக்கு வரோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ என் பிள்ளை. இந்த சபையில் ஒரு வேளை தவறிட்ட பிள்ளைங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க. மறுபடியும் உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியாதுங்க, எனக்கு அப்படியே என் உடம்பெல்லாம் அந்த அந்த நொடி பொழுது எனக்கு இருக்கிற ஒரு உணர்வு இருக்குதே, நீ பாவத்தில் விழக்கூடாதுன்னு நான் எவ்வளோ போராடுறேன், நீ அக்கிரமத்தில் போகக்கூடாதுன்னு எவ்வளோ போராடுறேன். ஆனால் நீ துணிகரமாக உன் மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்து நீ கோபாக்கினின் பிள்ளையாக போக விரும்புகிற. நான் என் பிள்ளையாக உன்னை வளர்க்க விரும்புகிறேன். இது தேவனுடைய அன்பு. நான் அப்படி பார்க்க விரும்புகிறேன். ஆனால் அதை கொள்ளையாடின பொருளாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து துணிகரத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் காட்டக்கூடிய அன்பு, நான் காட்டக்கூடிய இரக்கம், நான் காட்டக்கூடிய தயவு, நான் அவங்க மேலே வச்சிருக்கிற அந்த மகா மேன்மையான அந்த அன்புனுடைய மகத்துவத்தை எனக்கு பிதா காமிச்சிருக்கிறார், நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல தொடர்ந்து அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் நான் அந்த அன்பை மாற்றிக்கலாமான்னு கேட்டால் இல்லை. சரி, நான் உணர்ந்த நான் என்ன செஞ்சிட்டேன் தெரியுங்களா? அவருடைய அன்பை எனக்கு நான் வாங்கிக்கிட்டு அவருக்கு நான் உண்மையாக இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை முயற்சி பண்ணுறேன். என்னுடைய திருச்சபையில் இருக்கிறவங்க அப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? இந்த அன்பை நான் பார்த்தேன்ல, நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? பவுல் என்ன செஞ்சார்? கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். அந்த அன்பை உணர்ந்த ஒரு மனுஷன், ஊற்றப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? 4வது அதிகாரம், எபேசியர் 4 17வது வசனம். தயவு செய்து இந்த செய்தி கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கேட்டுடலாம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் அன்பு என்ன கர்த்தர், நான் யார் தெரியுமா, நான் ரொம்ப மோசமானவன், ரொம்ப அக்கிரமமானவன், துணிகரமானவன், நான் தப்பு பண்ணவன், ஆனால் கர்த்தர் என்னை என்ன பண்ணியிருக்கிறாரு? மீட்டிருக்கிறாரு, மன்னிச்சிருக்கிறாரு, என்னை கடனை தீர்த்திருக்கிறாரு, என்னை அவர் கூட உட்கார வச்சிருக்கிறாரு, உயிர்ப்பித்திருக்கிறாரு, இவ்வளவும் செஞ்சு என்னை பிள்ளைங்கிற தகுதி கொடுத்துட்டாருன்னா இனிமே நான் சுய புத்தியில் நடக்கக்கூடாது. வீணான சிந்தனை என்ன? கெட்டு போகிற சிந்தனை, மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை ஒரு நாள் நீ செஞ்ச இல்லை. நீ அன்புக்கு பாத்திரவானா இருக்கிறன்னு சொன்னால் அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டவனா தான் என்ன தெரியுமா செய்வான்? வீணான சிந்தைக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குது. நல்லா புரிஞ்சுக்க, அறிவில் தெரிஞ்சிக்க முடியாது, அனுபவத்தில் தெரிஞ்சிக்க முடியாது. கர்த்தருடைய அன்பு ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டால் அந்த மனிதன் இனிமே மாம்சத்துக்குரியவனாக நடக்கவே மாட்டான், உலகத்துக்குரியவனாக நடக்கவே மாட்டான், வீணான சிந்தையில் நடக்க மாட்டான். அப்போ நான் உங்களுக்கு பவுல் சொல்கிறாரு, நீங்கள் அன்பு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அவருடைய தயவு புரியுதா? அவருடைய இரக்கம் புரியுதா? அவருடைய காருண்யம் புரியுதா? நீங்கள் ஒன்று செய்யுங்க. உங்களுக்கு வந்துருச்சுன்னா இனிமே உங்கள் சொந்த மனசு சொல்கிறத கேட்கக்கூடாது, உங்கள் மாம்சம் சொல்கிறத கேட்கக்கூடாது, உலகம் சொல்கிறத கேட்கக்கூடாது. புறஜாதிகள் அப்படி செய்வாங்கப்பா. ஆனால் உங்களை நீங்கள் அப்பான்னு கூப்பிட்றீங்கள, உங்களுக்கு அப்பா இருக்கிறார்ல, அந்த அப்பா உங்களுக்கு கிடைச்ச பிற்பாடு நீங்கள் இனிமேல் வீணான சிந்தையில் நடக்கக்கூடாது. 2வது,
அவங்க புத்தியில் என்ன பண்ணுறாங்க? அந்தகாரப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய இருதய கடினத்தினால, தங்களில் இருக்கும் அறியாமையினால தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவங்களா சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் முன்னாடி கிறிஸ்துவனுடைய அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்படுவதற்கு முன்னாடி, தேவனுடைய அன்பு எவ்வளோ பெருசுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உணர்வில்லாதவனாக இருந்தேன், இருளில் நான் இருந்தேன், அந்தகாரத்தில் இருந்தேன். எனக்கு எதுவும் தெரியாது. என் மனசு சொல்கிறத கேட்பேன், மாம்சம் சொல்கிறத கேட்பேன், வீணான சிந்தையில் நான் நடப்பேன். எல்லாம் என்கிட்ட இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் என் மேலே அன்பு பாராட்டி என்னை கூப்பிட்டார், என்னை நேசிச்சிட்டார், எனக்கு மன்னிச்சிட்டார், என்னை அவர் கூட பிள்ளையை உட்கார வச்சிட்டார். இந்த அன்பை புரிஞ்சவங்க, நல்லா புரிஞ்சுங்க, இந்த அன்பை உணர்ந்தவங்க, அறிவு கெட்டாத அந்த அன்பை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுங்க, இனிமேல் என்ன செய்வாங்க தெரியுங்களா? வீணான சிந்தையில் நடக்க மாட்டாங்க, புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்க மாட்டாங்க, இருதய கடினத்தில் இருக்க மாட்டாங்க, அவங்க அறியாமையில் போக மாட்டாங்க, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராக இருக்க மாட்டாங்க, உணர்வில்லாதவங்களாக இருக்க மாட்டாங்க, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க கர்த்தருக்கு தன்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் சபைக்கு வந்து 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சத்தியத்தை கேட்டிருக்கிறேன், ஆனால் எங்கிட்ட இருக்கிற ஒரு பாவத்தை என்னால் எடுத்து போட முடியல, இப்போது துணிகரமாக பாவம் செய்கிறேன், நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இப்போ எழுதிங்க, தேவனுடைய அன்பு என்னன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்கள் யாராயிருந்து இப்போ மாற்றப்பட்டீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 வயசு வாலிபன் சின்னார்லேருந்து தொழுதூருக்கு ரெகுலராக நடப்பார். அவர் பேர் சுரேஷ். நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கு. இப்போ அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலை முழுவதும் இந்த லெவலுக்கு முடி இருக்கும், ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு போட்டிருப்பாப்புற, அதை எப்படியும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போட்டுருந்துருப்பார் அந்த பேண்ட் சட்டையை. அவர் குளித்தது கிடையாது. எங்கே போய் நின்னாலும் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவார். ரொம்ப அவர் மேலே நாற்றம் அடிக்கும். அவருடைய முகம் இருளடைஞ்சிருக்கும். அவர் போகும்போது கிராஸ் பண்ணார்னா உள்ளே வருவார், சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு போயிடுவார். ரெகுலராக நடப்பார். ஒரு நாள் பார்த்தோம், இந்த மனிதனை உண்மையாகவே நேசிக்கிறதுக்கு யாராவது இருந்திருப்பாங்கள்ல. இப்போ அவங்க அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல, அவருடைய வாழ்க்கை என்னென்னு தெரியல, எந்த ஊர்னு தெரியல, என்ன பேசினாலும் அவர் பேசுகிறதுக்கு சம்மந்தம் தெரியல. ஸோ அப்போ அவருக்கு என்ன செய்யலாம்? ஓகே, அவருக்கு தேவனுடைய அன்பை காட்டுவோம். அவரை கூப்பிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு குளிக்க வச்சோம், அப்புறம் கூப்பிட்டு போய் முடி வெட்டினோம், அப்புறம் புது சட்டை புது பேண்ட்டு கொடுத்தோம். அவருக்கு சொன்னோம், நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு, உனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்க வச்சோம். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டுக்கு வர ஆரம்பித்தார். கீழே இருப்பார், அப்புறம் வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிடுவார். கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பிச்சிச்சு. நல்லா வேலை செய்ய ஆரம்பித்தார், சர்ச்சில் வேலை செய்ய ஆரம்பித்தார். அவர் அந்த ஒரிஜினல் படம் ஃபஸ்ட்டு படத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா 100% வித்தியாசம். அவர் மேலே அன்பு காட்டி கொஞ்ச நாளில் ஒரு மாதத்தில் நல்லா தெளிவாக இருக்கிறாரு. ஓகே, இப்போ அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவோம். ஒரு வேலை வாங்கி கொடுத்தோம். தொழுதூரில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்ய போனார். ஒரு 10-15 நாள் வேலை செஞ்சுருப்பார். மறுபடியும் அவருக்கு அங்கே பிடிக்கல, மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டார். மறுபடியும் அதே நிலைமைக்கு திரும்ப ஆரம்பித்தார். அவர் யார் போய் பேசினாலும் அவங்ககிட்ட கோவப்பட ஆரம்பித்தார். யாருக்கிட்டையும் அவர் செவி கொடுக்கல. நான் அந்த சுரேஷை ஒரு கிறிஸ்தவனோடு ஒப்பிட விரும்புகிறேன்.
அவன் இருந்த நிலை, யாரும் அவன் மீது அன்பு வைக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அவன் இருந்த நிலையில் அவனை தொடர்றதுக்கு விருப்பம் யாருக்கும் கிடையாது. ஆனால் அவனை கூட்டு வந்து ஷேவ் பண்ணி, முடி வெட்டி, அவனை குளிக்க வச்சு, அவனுக்கு முழுவதும் உதவி செய்து, அவனை ஒரு மனிதனாக்கி, அவன் கிராப் பட்டின 20 வயசு வாலி பார்த்தா போட்டி போடுவாங்க பொழுது, நான் பொண்ணை கொடுத்துட்றேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அழகான உருவம் அவனுக்கு. ஆனால் அந்த உருவத்திலே நான் புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வாழுவன்னு சொல்கிற அந்த இடத்துல இல்லாமல், அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு அதில் பற்றி கொண்டு இல்லாமல் மீண்டும் அதே நிலைமைக்கு திரும்பி போகிற அநேகர் உண்டு. அதனால தான் எச்சரிப்போ பவுல் சொல்கிறார், இனிமே உங்கள் மனசும் மாம்சமும் விரும்பினங்களை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. புறஜாதிகள் அப்படி செஞ்சாங்க. அவங்க உணர்வு இல்லாதவங்க, அவங்களுக்கு அன்புனா என்னன்னு தெரியாது, அவங்க அந்தகாரப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது, தேவனுடைய அன்பு எவ்வளோ பெருசு தெரியுமா, உங்களை எப்படி நேசிச்சிருக்கிறா தெரியுமா, எங்கேருந்து தூக்கிட்டு வந்தார் தெரியுங்களா. திருப்பி போய் அந்த சேத்துல விழுந்துடாதீங்க, திருப்பி போய் அங்கே போயிடாதீங்க. இது எச்சரிப்பு. அப்போ நீங்கள் கிறிஸ்துக்கிட்ட என்ன கற்றுக்கிட்டீங்க? அதான் கேட்குறார், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை இயேசுவினிடத்தில் சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் யார் நமக்கு அன்பை போதிப்பா? தேவனுடைய அன்பு அவர் தான் நமக்கு போதிப்பார். அதனால் முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, யார் தெரியுங்களாங்க அன்பை புரிஞ்சவங்க, யார் அன்பை ருசி பார்க்குறவங்க? என் பழைய மனுஷனை வெறுத்து தூக்கி போட்டு புதிய மனுஷனாக வாழக்கூடியவங்க மட்டும்தான் அன்புனா என்னன்னு உணர்ந்தவங்க. அந்த அன்பை உணர்ந்துட்டா நான் மறுபடியும் பாவம் செய்யறதுக்கு போக மாட்டேன், மறுபடியும் தப்பு பண்ண போக மாட்டேன், துணிகரமாக இருக்க விரும்ப மாட்டேன். ஏன்னா என் இருதயத்தில் அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும், நான் எவ்வளோ கேவலமாக இருந்தேன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ அசிங்கமாக இருந்தேன்னு தெரியும், எவ்வளோ மோசமாக இருந்தேன்னு தெரியும். என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க, ஆனால் தேவன் என்னை நேசித்தார். என்னை நேசித்து என்னை கழுவி என்னை சுத்திகரித்து எனக்கு பேர் வச்சு எனக்கு பிள்ளையாக்கி உரிமையெல்லாம் கொடுத்து, இயேசு கிறிஸ்துக்கு என்ன உரிமையோ அதே உரிமை உனக்கு இருக்குப்பான்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருக்கிறாரு. நான் அந்த அன்பை பற்றி கொண்டிருப்பேன். அந்த அன்பு என்கிட்ட இருக்குதா? நான் அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டேனா? அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாவே நான் மாறியிருப்பேன். நான் மாறலைன்னு சொன்னால் அந்த அன்பை நான் உதாசீனம் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேங்க, அந்த சுரேஷ் நாங்கள் திரும்பி பார்க்கவே இல்லை. கொஞ்ச நாள் நடந்தாப்புல திரும்ப இங்கே அடிக்கடி பார்த்தா கூப்பிட்றாங்களேன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டார் அவர் இந்த பக்கத்தில் இல்லை. அவர் உயிரோடு இருக்கிறாரா எங்கே இருக்கிறார் தெரியாது. கிடைச்ச வாய்ப்பை தூக்கி போட்டு போயிட்டார். நிச்சயமாக சொல்கிறேன், அவர் இந்த சபைக்கு தொடர்ந்து வர ஆரம்பித்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அவருக்கு லீவ் கேட்டு வாங்கி வச்சுருந்தோம். சபையில் வந்து சபையில் உட்காருவார். இந்த சபையில் இருங்க, உங்களுக்கு நாங்களே திருமணம் பண்ணி வைக்கிறோம், இந்த வேலை பிடிக்கல வேறு வேலை வாங்கிக்கலாம் எல்லாம் சொல்லப்பட்டது. அவர் புத்தி தெளிந்தவராய் மாறி மீண்டும் அதே இடத்துக்கு போயிட்டார். ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை, தேவன் எவ்வளோ பெரிய அன்பை என் மேலே காமிச்சார், ஆனால் அதை வாங்கி திரும்பி அதே நிலைமைக்கு போகிறேன்னு சொன்னால் ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் அப்படி இருந்துடாதீங்க, அன்பை புரிஞ்சிக்கங்க. நான் இந்த ஸ்தலத்தில் நிற்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன்னா தேவன் என் மேலே வச்ச அன்பு. அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு நான் நன்றியாக இருக்க விரும்புகிறேன், ஒரு புதிய மனுஷனாக இருக்க விரும்புகிறேன். நீங்கள் அப்படி விரும்பினீங்கன்னா கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்திருக்கிற இந்த அற்புதமான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பேற்பட்ட அக்கிரமக்காரர் என்பதை சிந்திப்பதற்கும், நீர் எங்கள் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரிதென்பதை பார்ப்பதற்கும் எங்களுக்கு நீங்கள் மறுபடியுமாய் உதவி செஞ்சுருக்கிறீங்க. உம்முடைய அன்பு அளவிட முடியாது. என்னையும் நேசிக்கிறதற்கு உம்மால் முடியும்னு சொன்னால் அந்த அன்புக்கு நான் எப்படி பாத்திரமாக இருக்கிறேன்? அதை எனக்கு நான் வாங்கிக்கிட்டேன். என்னை உயிர்ப்பிச்சிட்டிங்க, என்னை மீட்டுட்டிங்க, என்னை உங்கள் பிள்ளையாக்கிட்டீங்க. நான் இனிமே வீணான சிந்தையில் நடக்காமல், உணர்வில்லாதவனாக போகாமல்,
துணிகரமாக நடக்காமல், பாவத்தை விரும்பி செய்கிறவனா போகாமல், அவளோடு அதை நடப்பிக்கிறதுக்கு ஓடாமல், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புதிய மனுஷனை தரித்து கொண்டவனா நான் வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் கிறிஸ்துக்கிட்ட என்ன கற்றுக்கிட்டோம்? அவர் உங்கள் மேலே வச்சுக்கிற அன்பு, அதுக்கு அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, நாங்கள் என்ன செய்யணும், அப்படி வாழ்கிறதுக்கு எங்களுக்கு பலன் தாங்கப்பா. உங்களுடைய அன்பை பற்றி நாங்கள் நிறைய விளக்கம் கொடுக்கலாம், பேசலாம். ஆனால் வாழ்க்கை இல்லாமல், ஜீவியம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் மேலே நாங்கள் அன்பாக இருக்கிறத எங்கள் செயலில் காட்ட உதவி செய்யுங்க. என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுகிறேன்னு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை என்கிட்ட இல்லைன்னா அதில் அர்த்தமே இல்லை. ஆண்டவரே, நாங்கள் பாட்டு ரெகுலராக பாடுறோம், எல்லா பாட்டுலேயும் நாங்கள் உணர்ந்து சொல்லிடுறோம், எல்லையற்ற அன்பினால் எங்களை அழைச்சிங்க. நான் எங்கள் புழுதியிலேருந்து என்னை தூக்கி எடுத்தீங்க, என்னை குப்பையிலேருந்து எடுத்தீங்க, நாத்தத்துலேருந்து எடுத்தீங்க, எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் உணர்வில்லாதவங்களாம் இன்னும் செயல்படுவோம். அசுத்தத்தை நாங்கள் விரும்புவோம், அக்கிரமத்தை நாங்கள் விரும்புவோம். அப்போ அந்த அன்பை நாங்கள் உணராதவங்களாகவே திரும்பி போகிறோன்னா எங்களை விட துர்பாக்கியசாலிகள் யாருமே இல்லை. அப்படி நாங்கள் போயிடாதபடிக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்புக்கு பாத்திரமாய் நடக்க கிருபை தாங்க. நம்முடைய வார்த்தைகளை நடத்திட்டோம், ஆளுகை செய்யுங்க. மீட்பெரும் இரட்சகரமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.